அன்பார்ந்த வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, உங்களுக்கான ஒரு சிறப்பான தகவல் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக உங்களுக்கு வாழை மரத்தில் என்ன நோய் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கோட்டாக்கா இலைப்புள்ளி நோய். இந்த நோயோட அறிகுறிகளையும் அதை எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் நான் சொல்ல போகிறேன். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இலைகள் மேலே மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் புள்ளிகள் மாறி தோன்றும். இந்த புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீள்வட்ட வடிவில் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிகள்லாம் சாம்பல் நிறத்தில் மாறிடும். அந்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வளையமும் தோன்றும். ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலைகள்லாம் உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த நோய் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்க ரகங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், அதாவது தாங்கி வளரும் தன்மையை கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கருகின இலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நம்ம தயாரிப்பான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தணும். இதில் பூஞ்சா நோய்களுக்காகவே 3 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. அனைத்து விதமான பூஞ்சா நோய்களையுமே கட்டுப்படுத்தும் வாழை மரத்தில். இப்போ பொதுவாக இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு, சிக்கோட்டாக்கா இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வளர்ச்சியுமே இருக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு காம்பினேஷனாக நான் ஃபெர்டிலிட்டின்னு ஒரு தயாரிப்பு கொண்டு வந்திருக்கேன். இதில் 6 வகையான நுண்ணீர்கள் உங்களுக்கு 7 வகையான சத்துக்களுமே கொடுத்துரும். மண்ணில் இருக்க சத்துக்களை எடுத்து கொடுத்துரும், அதாவது நீங்கள் போட்டிருக்க உரத்துல இருந்துமே சத்துக்களை எடுத்து கொடுத்துரும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு நீங்கள் தேவையான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் 3 டோஸுமே வேரில் கொடுத்துடலாம். ஏன் நீங்கள் 3 டோஸ் வேரில் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த பூஞ்சா நோய்கள் பரவுறது பார்த்தீங்கன்னா மண் மூலிமா பரவும், இல்லை காற்று மூலிமா பரவும். ஸோ நீங்கள் 3 டோஸுமே வேரில் கொடுத்துடலாம். எனவே வாழை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் சிக்கோட்டாக்கா இலைப்புள்ளி நோய் வராமல் சாகுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.